ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர், தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது தலைமைச் செயலகம் அப்படி கூட சொல்லிக்கலாம். அதுக்கு அங்கே வந்து ரிப்போர்ட்டர் பதவிகளுக்கான போட்டித் தேர்வு வந்து அடுத்த வருடம் ஜூலை மாதம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆனுவல் பிளானரில் விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டர் பதவிகளுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட் லெவலில் ஷார்ட் அண்ட் முடிச்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் மட்டும் இல்லை, தமிழாக இருந்தாலும் ஹை ஸ்பீட் லெவலில் நம்ம முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்பீடில் 3 கேட்டகரி இருக்குது, இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும். ஓகேங்களா? அதில் எதுவாக இருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இதுதான் முடிக்கணும், அதாவது கடைசி லெவல் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. 3 லெவலில் இருக்கு இல்லையா, அதில் எந்த லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். ஹை ஸ்பீடு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணுங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அது முடிச்சா தான் ஹை ஸ்பீடுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது இப்போ இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர்னா இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்டில் ஹை ஸ்பீடும், தமிழ் ரிப்போர்ட்டர்னா தமிழ் ஷார்ட் ஹேண்டில் ஹை ஸ்பீடும் இருக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கூடவே டைப் ரைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங்கில் ஹை ஸ்பீடுங்கிறது தேவையில்லை, ஹையர் கிரேடு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர்னா இங்கிலீஷ்லேயும், தமிழ்னா தமிழ்லேயும் ஹையர் கிரேடு வரைக்கும் டைப் ரைட்டிங்கில் முடிச்சிருக்கணும். சரிங்களா? டைப் ரைட்டிங் ப்ளஸ் ஷார்ட் ஹேண்ட் இது ரெண்டுமே இருக்கணும். ஷார்ட் ஹேண்டில் ஹை ஸ்பீடு எதிர்பார்ப்பாங்க, டைப் ரைட்டிங்கில் ஹையர் கிரேடு வரைக்கும் முடிச்சிருக்கணும். இதர குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறப்போ நமக்கு தெரியும். அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும், ரிட்டன் எக்ஸாமா, இன்டர்வியூ இருக்குமா, எல்லா விஷயங்களும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாகும் இல்லையா, அன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.